ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாய் தேவ சமூகத்தில் ஆமென். தடைகளை உடைத்து போடுகிற கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம் நடுவிலே எழுந்தருளி பராக்கிரமம் செய்கிற கர்த்தர் ஆமென் நம் நடுவில் இருக்கிறபடினாலே எல்லாரும் சந்தோஷமாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நாம் தேவனை தேடும் போதெல்லாம் கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறந்து தம்முடைய பிள்ளைகளை அவர் இடங்கொள்ளாமற் போக மட்டுமாய் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நல்ல நாளிலும் கர்த்தருடைய தூதர்கள் இறங்கி வந்து இந்த சபையை கலக்குகிறத உங்க கண்கள் காணணும். ஆமென். வானம் திறந்து தேவ மகிமை இறங்கி எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் போராட்டமாக இருந்தாலும் இன்றைக்கு விடுதலையோடு சுகத்தோடு அவருடைய சந்நிதியிலிருந்து நாம் புறப்படும்படியாய் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பாராட்டுகிறார். நல்ல கரம் தட்டி சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. வானம் திறக்கப்படணும், தூதர்கள் வந்து சபையை கலக்குகிறத நான் பார்க்கணும், என் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை நான் பார்க்கணும், என் வாழ்க்கை ஒரு மாறுதலை நான் பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறா, இயேசு ராஜா வருகிறா. சொல்லுவோமா? தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறா, இயேசு ராஜா வருகிறா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறா, இயேசு ராஜா வருகிறா. சத்தமாய் சொல்லுவோமா? தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், இயேசு ராஜா வருகிறா. வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். படைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும், உள்ளே நுழையட்டும், உள்ளே நுழையட்டும். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறா, இயேசு ராஜா வருகிறா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறா, இயேசு ராஜா வருகிறா. மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதின் குடிகளெல்லாம் அவரின் உடைமையன்றோ. மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதின் குடிகளெல்லாம் அவரின் உடைமையன்றோ. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும்
இரட்சகர் இயேசுவை தேடுவோம், அவரை நாடுவோம் தினமும். இரட்சகர் இயேசுவை, இரட்சகர் இயேசுவை, இரட்சகர் இயேசுவை. யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா? சத்தமா சொல்லுவோமா? யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? எல்லாரும் சொல்லுவோம், மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தடைகள் விலகட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், வருகிறார். யார் இந்த ராஜா, யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. கர்த்தர் மலை மேல் ஏறத் தகுந்தவன் யார்? அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவன் யார்? கர்த்தர் மலை மேல் ஏறத் தகுந்தவன் யார்? அவர் சமூகத்திலே நிற்க தகுந்தவன் யார்? சுத்தமான கைகள், தூய்மையான இதயம் உடையவன் தானே. சுத்தமான கைகள், தூய்மையான இதயம் உடையவன் தானே, உடையவன் தானே, உடையவன் தானே. யார் இந்த ராஜா, ராஜா, மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. தடைகள் உயரட்டும், திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா. நல்ல கரம் தட்டி, யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. ஆமென். எல்லாரும் நல்ல கரம் தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? சத்த உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பி, தடைகளை உடைக்கிறவர் நமக்கு முன்பதாக எழுந்தருளி இருக்கிறார். ஆமென், ஆமென். கூடுகைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகாரங்களும் அழியத்தக்கதாக, ஆமென், ஆமென், ஆமென். எல்லா தடைகளும் உடைக்கத்தக்கதாக சத்துருவின் கிரியைகள் அழியட்டும். மறைந்து கிரியை செய்கிற அந்தகாரங்கள்
அந்தகாரங்கள் இயேசுவின் நாமத்தினால் அழிவதாக. மறைந்து மறைந்து போராடுகிற அசுத்த வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிவதாக. ஒரு மனம் உண்டாகட்டும், ஏக சிந்தை உண்டாகட்டும். ஆமென். கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு ஒரு மனதை கொண்டு வர தடையாயிருக்கிற எல்லா அந்தகாரங்களும் இயேசுவின் நாமத்தினால் அழிவதாக. இயேசுவின் நாமத்தினால் அழுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். இந்த பகல் வேளையில பரம் திறக்கப்படட்டும், பரம் திறக்கப்படட்டும். கர்த்தாவே, உம்முடைய வான தூத சேனைகளோடு எங்கள் நடுவிலே எழுந்தருளுவீராக. தடைகளை உடைத்தெறிகிறவர்களுக்கு முன்பதாக கடந்து செல்வீராக. ஆமென், ஆமென். இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தோடு உம்முடைய தூதர்கள் இறங்குவார்களாக. எதிரே நிற்கிற சத்துருக்களை வீழ்த்துவார்களாக. எல்லா சத்துருவின் வல்லமைகளும் வெட்டப்படுவதாக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால ஒரு மனதை கெடுக்கிற ஆவிகள் தேவனோடு இணைய விடாதபடி ஆமென் இருதயத்தை பாரப்படுத்தி வைத்திருக்கிற அந்தகாரங்கள், வீணான குழப்பங்கள், வீணான சிந்தனைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அழிவதாக. பரம் திறக்கப்படட்டும், பரம் திறக்கப்படட்டும். ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். பரலோக ராஜ்யம் பலத்த சத்துவத்தோடு வெளிப்படட்டும். பரலோகத்திலே கர்த்தருடைய சித்தம் செய்யப்படுகிறது போல இப்பொழுதே இந்த சபையிலே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சித்தம் நிறைவேற்றப்படுவதாக. ரிக்கவரவலவ ஷபரவரவரவரவரவரவ உடமனவ சந்தரவலகசியாத்தனரோ ரிகமன் கப்தரோதனகசியாதனரா அந்தகாரங்கள் வெளியேறட்டும், குழப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும், இருதயத்தை குழப்பி கொண்டிருக்கிற அசுத்தங்கள் வெளியேறட்டும். எல்லா அந்தகாரங்களும் இயேசுவின் நாமத்தினால தகர்க்கப்படுவதாக. ஆமென். தூதர்கள் இறங்கி சபையை கலக்குவார்களாக. ஜனம் பரிசுத்தமாக்கப்படட்டும். தேவனுக்கு உகந்த பலியாக ஒவ்வொருடைய ஆவி ஆத்தும சரீரமும் மாறுவதாக. Jesus, 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 Jesus. Rakadalara shagalara danara. Rihama manadala kadara hapsaidaradana. Rikavarabalavo shanturadal kadaramano. Ramdan kadaraham toradaragasiyattanara. Raladagamala shagalara. Hallelujah. 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 ஒரு ஸ்திரீ ஒரு பிள்ளையை சரீரத்திலிருந்து பெற்றெடுக்கிறது போல கர்த்தர் சபையை இருதயத்திலிருந்து பெற்றெடுக்கிறார். நீங்களும் நானும் கர்த்தருடைய இருதயத்திலிருந்து பிறந்தவர்கள். ஒவ்வொருவரையும் கர்த்தர் இருதயத்திலிருந்து வலிகளோடு, வேதனைகளோடு, இரத்தத்தோடு பெற்றெடுத்தார். அப்படி இரத்தம் சிந்தி கர்த்தர் சம்பாதித்து கொண்டதுதான் நீங்களும் நானும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு அவருடைய இருதயத்திலிருந்து வந்த நாம் அவருடைய இருதயத்தை பிரியப்படுத்தும்படி ஒரு மகிமையான ஆராதனை அவருக்கு செலுத்தணும். நம்ம எதுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறோம்? எதுக்கு வந்திருக்கிறோம்? கர்த்தர் அவருடைய இருதயத்திலிருந்து என்னை பெற்றெடுத்தார். அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தும்படி மகிமையான ஒரு ஆராதனையை நான் ஆண்டவருக்கு கொடுக்க போகிறேன். எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? அது சிறியோர் பெரியோர்னு கர்த்தர் எதிர்பார்க்கல. எல்லாரும் நாசியில சுவாசம் உள்ள ஒவ்வொருவரும் எனக்கு மகிமையான ஆராதனை செலுத்தணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நாசியில சுவாசம் உள்ள ஒவ்வொருத்தரும் ஜீவ பலியாய் கர்த்தருடைய கரத்திலே தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆத்துமாவே, உன்னை தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆராதனை என்பது உங்களை மறுரூபமாக்குற ஒரு இடம். மறக்க கூடாது. உலகத்தில் இருக்கிற சில பாவங்களை ஜெயிக்க முடியாம, உலகத்தில் இருக்கிற அசுத்தத்தை ஜெயிக்க முடியாம நீங்க போராடி கொண்டிருக்கிற போராட்டத்தில் இருந்து கர்த்தர் விடுவிக்கிற ஒரு ஸ்தலம் தான் இந்த ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை என்பது ஆமென், பிள்ளையை, மகனை தகப்பன் தன் அருகிலே சேர்த்து கொண்டு தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி போ, இனி பாவம் செய்யாதே என்று புதிய ஒரு வாழ்க்கையை துவங்கி கர்த்தர் ஒரு புது துவக்கத்தை ஏற்படுத்துகிற நல்ல இடம்தான் இந்த நாள் ஆராதனை. ஆமென். சகோதரா, நான் தேவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறேன்னு நீங்க சொல்வீங்கன்னா இன்னைக்கு உங்க இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக திறக்கப்படட்டும். ஆண்டவருக்கு உண்மையாய், மனப்பூர்வமாய் பாருங்க. வேதத்தில் நம்ம எடுத்து வாசிக்கும் போதெல்லாம் யாரெல்லாம் உண்மையா கர்த்தரை தேடினாங்களோ அவங்களுக்காகலாம் வானம் திறக்கப்பட்டுச்சு. வானம் திறக்கப்பட்டது. வானம் திறக்கப்பட்டது. ஆபிரகாமை கூப்பிட்டு, ஆண்டவர் வானத்தை பாரு,
நட்சத்திரங்களை பாரு, அதை போல உன்னை நான் பழிகை பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. ஈசாக்க கூப்பிட்டு ஆமேன் ஆண்டவர் ஆமேன் அவன் தகப்பன் ஆசீர்வதிக்கும் போது வானத்தின் பனியினால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். ஆமேன். யாக்கோபை கூப்பிட்டு அவன் தகப்பன் ஆசீர்வதிக்கும் போது வானத்திலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதம், பூமியிலிருந்து கிடைக்கிற கொழுமைகள் எல்லாவற்றினாலும். அப்போ நீங்க புரிந்து கொள்ளணும், ஒரு மனுஷன் கர்த்தரை ஆராதிக்கும் போது அவனுக்காக வானம் திறக்கப்படுகிறது. யாக்கோபுக்காக வானம் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் வானத்தை காண்பித்து கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் பரலோகத்தை திறந்து காண்பித்தார். ஆமேன். ஸ்தேவான் ஆமேன் கல்லெறியப்படும்போது அவனுடைய கண்கள் பார்க்கிறது வானம் திறக்கப்பட்டிருக்கிறதையோ, பரலோக ராஜ்யத்திலே சிங்காசனத்தில் பிதாவானவர் வீற்றிருக்கிறதையோ, அவருடைய வலது பாரசத்தில் குமாரனாகி இயேசு கிறிஸ்து எழும்பி நின்று வா என் அருகிலே வா என்று அவருக்காக கைகள் விரித்து நிற்கிறதையும் அவருடைய கண்கள் கண்டது. அதுதான் கிருபையின் நாட்கள். அதுதான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள். நீ ஆராதிக்கும் போது பரம் திறக்கிறத பார்க்கணும். நீ ஆராதிக்கும் போது வானம் திறக்கிறத பார்க்கணும். கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறத உன் கண்கள் பார்க்கணும். அவருடைய தூதர்களை உன் கண்கள் பார்க்கணும். கர்த்தர் உனக்கு நேராக தமது கரத்தை நீட்டி வைத்து உன்னை ஆசீர்வதிக்கிறதையும், தமது மார்போடு உன்னை அணைத்துக் கொள்ளுகிறதையும், உன்னை மறுரூபமாக்குகிறதையும் நீ ஒவ்வொரு நாளும் உணரணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிற ஆராதனை. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறந்து தரணும்னு விரும்புகிறார். எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க? விரும்புகிறவர்கள் அப்படியே முழங்கால் படியிட்டு, விரும்புகிறவர்கள் அப்படி தெய்வ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ராகாதா ஸ்ரீஹாலா ராதா அவருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஆமேன் கல்வாரி பாதத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய நீதி நீங்க தான் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நீதி வானத்திலிருந்து தாழ கீழே பார்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதியா இருக்கிற கர்த்தர் வானத்திலிருந்து தாழ உன்னை பார்த்து கொண்டு இருக்கிற சகோதரி. ஆமென். உன் இருதயம் அவருக்கு நேராக திறக்கப்படட்டும். தேவ சமூகத்தில் உங்க இருதயம் அப்படி ஒன்று சேரட்டும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். உம்முடைய கல்வாரி பாதத்தில் வந்து நிற்கிறேன். உம்முடைய இரத்தத்தினால் என்னை மூடுங்க. உங்க பரிசுத்த இரத்தத்தினால் என்னை மூடுங்க. உம்முடைய கல்வாரி இரத்தத்தினால் என்னை மூடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் மறுரூபமாக்க விரும்புகிறார் சகோதரா. உன் பழைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவுண்டாக்கும்படி அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையா ஒப்பு கொடுப்பீங்க அப்படின்னா உங்க ஆவி ஆத்தும சரீரம் ஆமென் புதிதாக்கப்படுகிறதை காண்பீர்கள், மறுரூபமாக்கப்படுகிறதை காண்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவருடைய இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து, கர்த்தருடைய இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து என் ஆவி ஆத்தும சரீரத்தை கரத்தில் தருகிறேன். அப்படி கல்வாரி இருந்து வடிகிற ஒவ்வொரு துளி இரத்தமும் என் உச்சிலிருந்து உள்ளங்கால் வரை என்னை மூடட்டும். என் நரம்புகள், எலும்புகள், இரத்த நாளங்கள், என் பலவீனப்பட்டிருக்கிற அவயங்கள், சோர்ந்து போயிருக்கிற என் இருதயம், தளர்ந்து போயிருக்கிற என் கைகள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் தருகிற என்னை ஆளுகை செய்கிற என் கர்த்தர் நீர் என்னை ஆளுகை செய்யணும்ப்பா. உங்கள் ரத்தம் என்னையும் என் குடும்பத்தையும் ஆளுகை செய்யட்டும். என் பிள்ளைகளை உங்கள் ரத்தம் ஆளுகை செய்யட்டும். தூரத்தில் இருக்கிற என் பிள்ளைகள் மேலே இப்போ உங்கள் ரத்தம் விழட்டும் ஆண்டவரே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராய் வானம் என் சிங்காசனம், பூமி என் பாதப்படி என்று சொல்லுகிற கர்த்தர் இதோ அவருடைய 7 கண்கள் பூமி அனைத்தின் மேல நோக்கமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. செருபாபேலு கையில் இருக்கிற தூக்கு நூலை ஆசையாய் பார்க்கும்படியாய் கர்த்தருடைய கண்கள் ஆமென் நோக்கமாய் இருந்ததாம். அபிஷேகிக்கப்பட்டவனை ஆசையாய் கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்க்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்களை ஆசையாய் அவருடைய கண்கள் நோக்கி பார்க்கிறது. ஆமென். கர்த்தரால் வேறு பிரித்து எடுக்கப்பட்டவர்களை ஆசையாய் அவருடைய கண்கள் பார்க்கிறது. அவருடைய இருதயத்திலிருந்து பெற்றெடுத்த தம்முடைய பிள்ளைகளை அவருடைய கண்கள் ஆசையாய் கவனித்திருக்கிறது. ரிகபல ஷிகலரதனா ரிகபரபலம ஷம்தரபலகசியா ரிகம்தரோதனஹ உடமன் கம்தரோதலா உடபல் ரௌட ரச்சந்தராதரகசியா உடமன் கம்தரோ ரிகபலமோஷே. அவருடைய இருதயத்திலிருந்து பிறந்த நீ, அவருடைய இருதயத்திலிருந்து பிறந்த நீ, அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய வேதனைகளினாலும் அவருடைய வலிகளினாலும் உன்னை நான் பெற்றெடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடபரபலமோ ஷபரபலபரம ரக்கமனபல துரமனகசியாத்துனர ரகமல ஷிகலரத ரிகபமலதரமனோ உடமமல ஷிகலரர உடமமரத்வலரர ரிக்கரதின ரகசியாத்துனர ரிகமனபோ ஷபரபரபரபலம. Jesus, 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 Jesus.
ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவர் ஒரு காரியத்தை உணர்த்துகிறார் பாருங்க. காயினும் ஆபேலும் பலி செலுத்தும்படியா தேவ சமூகத்துல வந்து நிற்கிறாங்க. ஆபேல் கள்ளங்கபடம் இல்லாம ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறான். காயினுடைய இருதயத்துக்குள்ளோ சகோதரனை குறித்ததான பகை, சகோதரன் மேல இருக்கிற வெறுப்பு. நாம எல்லாரும் கர்த்தருடைய இருதயத்தினால ஒரே தகப்பனுக்காக பிறந்தவர்கள். ஆமென். யாருக்குள்ளேயும் கசப்பான எண்ணங்களோடோ பகையோடோ கர்த்தருக்கு நீங்க பலி செலுத்துவீங்க அப்படின்னா அவர் அதை சுகந்த வாசனையை நுகர்ந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்க இருதயம் கள்ளங்கபடம் இல்லாம பரிசுத்தமாய் தூய்மையான இருதயமாய், ஹல்லேலூயா, என் பிரியமே உன்னில் யாதொரு பழுது ஒன்றும் இல்லை என்று கர்த்தர் இருதயத்தை பார்த்து அவர் கேரண்டி கொடுக்கணும். மனுஷன் சொல்லக்கூடாது. உங்களை குறித்து மனுஷன் எந்த கேரண்டி கொடுக்க வேண்டாம், சாட்சி கொடுக்க வேண்டாம். கர்த்தர் சாட்சி கொடுக்கணும். தாவீதை பார்த்து என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்தான். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கு சித்தமானவைகளையே செய்து முடித்தான். எனவே கர்த்தருடைய இருதயத்திற்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். கர்த்தர் விரும்புகிறது அதுதான். நான் உன் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளை கிரியை செய்கிறதற்கு உன் பகை தடையா இருக்கு, உன் கசப்பான இருதயம் தடையா இருக்கு, மன்னிக்க முடியாத இருதயம் தடையா இருக்கிறது. நீ எப்போது என்னை போல பிறரை மன்னிப்பாய்? 7-70 தரம் மன்னி என்று சொன்னேனே, 7-70 தரம் மன்னி என்று சொன்னேனே. ஆமே. ஒருவன் தேவ சமூகத்தில் பலி செலுத்த வரும்போது தன் சகோதரன் பேராகிலும் யாதொரு குறைகள் இருக்குமானால் முதலாவது ஒப்புரவாகிவிட்டு அதன் பின்பதாக தேவ சமூகத்தில் வந்து தன்னுடைய காணிக்கையை செலுத்தும்படி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஒரு விசை கூட உண்மையா இந்த நாளில் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்களை ஆவியானவர் இன்றைக்கு கரங்களில் எடுக்க துவங்குகிறார். யாரை குறித்தாகிலும் உங்களுக்கு ஏதாகிலும் கசப்பு இருக்குமானா நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, அவர்கள் அறியாமல் செய்தார்கள் என்று நான் அவர்களை மன்னிக்கிறேன். ஆமென். நீர் எனக்கு மன்னிக்கிறது போல நான் அவர்களுக்கு மன்னிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ஓ பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, தடைகளை உடைத்தெறிகிற பரிசுத்த ஆவியானவரே, த்ரிகமல திரபலபலபோ சம்துராதனரா ரிகபல் பௌடமனா ரிலதல ஷகலரதனர ரிகபரபலபோ சம்துராதனரா. ஆமென். அப்படி ஒப்பு கொடுங்க. எப்படி ஜெபிக்க துவங்குவோமா? தடைகளை உடைத்தெறிகிற கர்த்தாவே, தடைகளை உடைத்தெறிகிற கர்த்தாவே, ரகமலரதனா உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பாதத்தில் என்னை தாழ்த்துகிறேன், உம்முடைய பாதத்தில் என்னை தாழ்த்துகிறேன், உம்முடைய பாதத்தில் என்னை தாழ்த்துகிறேன், உம்முடைய பாதத்தில் என்னை தாழ்த்துகிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறே உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறே உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா. என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன். உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை உருவாக்குமே, உருவாக்குமே
உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. குயவனிவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். சொல்வோமா எல்லாரும்? குயவனிவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். சித்தமல் சித்தம் நாதா தருகிறேன் கையிலே. என் சித்தமல்ல சித்தம் நாதா. சொல்வோமா எல்லாரும்? என் சித்தமல்ல சித்தம் நாதா தருகிறேன் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் பாதத்தில், என்னை தருகிறேன். உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, உருவாக்குமே என்னை. அல்லேலூயா. ஆமே. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தவர்கள் கரங்களை தட்டி அப்படி கர்த்தரை மகிமைப்படுத்த துவங்குவோமா? அப்படி ஆவியானவருக்கு இடம் கொடுக்க துவங்குவோம். பரிசுத்த ஆவியானவரே, பலமாய் நிரூபிக்கப்பட்டவரே, பலமாய் நிரூபிக்கப்பட்டவரே, உணர்வுள்ள ஆவியானவர், உணர்த்துகிறவர், நடத்துகிறவர். கழுகு தன் தோளில ஆமே ஆமே குஞ்சுகளை தூக்கி ஆமே பறக்க வைக்கிற சமானமாக ஆமே இதோ ஆமே நான் தோளில தூக்கி சுமக்கிற வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருவர் மேல அசைவாடுவீராக. தடைகள் உடையட்டும், தடைகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. அசுத்தங்களை உடைக்கிற தேவ பலன் வெளிப்படுவதாக, அந்தகாரங்களை உடைக்கிற உன்னத பலன் வெளிப்படுவதாக. ரிகவரபரபலபோ சம்துரோதனா ரிகவரபலபோ ரப்தரதஹசியாத்துனரோ ரிகபபலதரமனா ரிகலதரதரதனா. சிந்தைகளை கட்டுகிற அந்தகாரங்கள் உடைவதாக, சிந்தைகளை கட்டுகிற அசுத்த ஆவிகள் உடைவதாக, சிந்தைகளை பாலாக்குகிற அந்தகார வல்லமைகள் எரிவதாக, ஆவியானுடைய சிந்தை ஊற்றப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகள் மேல பலமாய் வந்து அமருவீராக. தடை உடைகிறது, தடை உடைகிறது. ஆமென் ஆமென் ஆமென். ஒவ்வொரு வாழ்க்கைக்கு விரோதமாக ஆமென் போராடுகிற அந்தகாரங்களை கர்த்தருடைய ஆவியானவர் ஜெயம் எடுக்கிறார். ஆமே. கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்கிறபடியா ஸ்தோத்திரம். இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. எல்லாரும் ரத்தம் என்கிற வார்த்தை, இயேசுவின் ரத்தத்தை சத்தமாய் ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, ரத்தமே ரத்தமே விலையேற பெற்ற. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை தூரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் எல்லை எல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை தூரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், எல்லை எல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சீயோனே, சிறைப்பட்டு போன சபையோனே, உன் சிறை
திருப்பும் நாள் இதுவே, உன் சிறையிருப்பை திருப்பும் நாள் இதுவே. சொல்வோமா? ரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவே ரத்தமே விலையேற பெற்ற. சொல்வோமா சத்தமாய்? ரத்தமே. ஆவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவரே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஊற்றப்படுவதாக. பலத்த ரத்தம், ஆமே, சத்துருக்களின் கிரியைகளை அழிக்கிற பரிசுத்த ஆவியானவரே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒவ்வொருவர் மீது பரம் திறக்கப்படுவதாக, வானம் திறக்கப்படுவதாக. அல்லேலூயா. அக்னியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவரே, அக்னியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவரே, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றபோது வானம் திறக்கப்பட்டு, ஆமே, பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு இறங்கினது போல நீ உம்முடைய பிள்ளைகளை அக்னியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிற இந்த நாளிலே வானம் திறக்கப்படுவதாக. ஆமே, உம்முடைய ஜனத்திற்காக வானம் திறக்கப்படுவதாக. ஓ பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு ஒவ்வொரு ஆவி ஆத்தும சரீரத்திலே வந்து அமருவாராக. எல்லா தடைகள் உடையட்டும், கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் அவிழ்வதாக, அசுத்தங்கள் எரியட்டும், மறைந்து மறைந்து கிரியை செய்கிற அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிவதாக. ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவே ரத்தமே ரத்தமே. கர்த்தருடைய இருதயத்திலிருந்து வருகிற ரத்தம், அவருடைய இருதயத்திலிருந்து பெற்றெடுக்கப்பட்ட நீ அவருடைய சமூகத்தில் இந்த நாளில மறுரூபமாக்கப்படும்படியாய் உன்னை தாழ்த்தி இடங்கொடு. வானம் திறக்கப்படுகிறது. யாக்கோபுக்காக வானம் திறக்கப்பட்டது போல, சேவானுக்காக வானம் திறக்கப்பட்டது போல, இயேசு கிறிஸ்துவுக்காக வானம் திறக்கப்பட்டது போல இதோ பரம் திறக்கப்பட்டாயிற்று. ஆவியானுடைய ஆளுகை, ஆவியானுடைய அக்கினி, ஆவியானுடைய மகிமை, ஆவியானுடைய பிரசன்னம் ரிக்கபரபலவோ சம்து ரிக்கபரபலவோ ஏஜிகலதி கரரல. தடை உடைகிறது, தடை உடைகிறது. உடமன் கபரதுனரோ, உடமன் கபரதுனரவா ரீலாத. நல்ல கரம் தட்டி, நல்ல கரம் தட்டி, நல்ல கரம் தட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. அசுத்தங்களை அழிக்கிற தேவ பல, அசுத்தங்களை அழிக்கிற தேவ பல, அசுத்தங்களை அழிக்கிற உன்னத பல. உடபரபலவோ சந்துராதனரா ஓ ரிகலத மனரோ ರೀ ರಚಂದರಾದ ರಹಸ್ಯಾತನರೋ ರೀ ಲೌಡಹಂ ಸೋರದನ ರಿಗಬಲಬೋ ಶಂತುರೆ ரகலதனர. ஆமே, கர்த்தர் வானத்தை திறந்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமே, பூமிக்குரிய நன்மைகள் அல்ல, வானத்திலிருந்து உனக்கு அருளுகிற தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. ரலரிக்க பரபரபலபோ சந்துராதனரா. விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற. ஆமென். ஆவியானவரே, ரிகபலதி கபப ஷிகலரதனரா உடமன ரப்தலத ரகசியாத்துனரோ ரிகலைதரபலரோ ரிகபரபலபரபோ சந்துரே ரகமனதலரா. ஓ சாலமோன் கர்த்தருக்கு பலி செலுத்தும் போது வானம் திறந்து கர்த்தர் அக்கினியினாலே இறங்கி சர்வாங்க தகன பலிகளை பற்றித்துக் கொண்டா. இதோ இன்றைக்கு வானம் திறந்து உன்னை தமது ஜீவ பலியாக அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ரகபலதரா. கண்கள் திறக்கப்படட்டும். அல்லேலூயா. இது பிரதியேற்றமாய் கர்த்தர் வானம் திறந்து பரலோக ராஜ்யத்தின் மகத்துவங்களை காண்பிக்கிற காலம் இது. பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பரலோக ராஜ்யம் பலத்த சத்துவத்தோடு வெளிப்படுகிற காலம். அல்லேலூயா, அல்லேலூயா. ரகபபல ஷிகலரா ரிகமமரதலரனா ரிகமலதனா. உங்க பலி உயரட்டும் சகோதரி. உன் ஜெபம் பரலோகத்துக்கு நேராக வாங்கப்படுகிறது. வானத்தில் இருந்து கர்த்தருடைய மகத்துவங்கள் உனக்காக வெளிப்படுத்தப்படுகிறது. உன் ஜெபங்களை கர்த்தர் வாங்குகிறார். பரலோகத்தில் இருந்து அவருடைய மகிமையை உனக்கு கட்டளையிடுகிறார். உடபரபலப ஷபரபரபலவா
ரகலதரனர ரிகவலதரன ரிகபரபல ரகலதரன ரகரதன. இது முதற்கொண்டு ஆமே மனுஷகுமாரருக்காக ஆமே தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் காண்பீர்கள் காண்பீர்கள். ஆமே உன்னிடத்திலிருந்து ஜபங்கள் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதையும் பரலோகத்திலிருந்து அவருடைய வல்லமை பூமிக்கு அனுப்பப்படுகிறதையும் பரலோகத்திலிருந்து அவருடைய சத்துவத்தின் கிரியைகள் உன் வாழ்க்கையில வெளிப்படுகிறதையும் காண்பாய் காண்பாய். ஹல்லேலூயா. உன் ஆராதனையை கர்த்தருக்கு கொடு ஆத்துமாவே. உன் பலிகளை தேவனுக்கு செலுத்து. ஆமென். உன் தூபங்கள் தேவனுக்கு நேராக உயர்த்தப்படட்டும். ஆமென். உன் விளக்கு அணையாதிருக்கட்டும். உன் அபிஷேகம் மங்காதிருக்கட்டும். உன் அபிஷேகம் பற்றி எரியட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உடபரபரபரபரபரபரப ஷபரபரபரபரப உடமல் கபரபரபரபரபரபரப ரகதலரதிகமம ஷிகலரன திகபரபரபரபரப ஷபரபரபரப ரதமலரதன. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடத்துல எழுந்து நிற்கலாம் ஆண்டுடைய சமூகத்தில். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற அந்த யோர்தானிலே ஞானஸ்நானம் பெற்ற அன்னைக்கே பரிசுத்த ஆவியானவர் அவரை அபிஷேகம் பண்ணுகிறார். அவருக்காக அன்றைக்கு திறக்கப்பட்டிருந்த வானம் ஆமென் அவர் கேட்கும் போதெல்லாம் பரலோகத்தில் இருந்து பிதாவாகிய தெய்வம் மறு உத்தரவு கொடுத்து கொண்டே இருந்தார். அவர் அபிஷேகிக்கப்பட்ட அன்று சகோதரா சகோதரி, கர்த்தருனை அபிஷேகித்த அன்றையில இருந்து, கர்த்தருனை கரம் பிடித்த அன்றையில இருந்து உனக்கு நேராக இருக்கிற வானம் திறக்கப்பட்டிருக்கிறது திறக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமே. தேவனோடு ஞானஸ்நானம் பெற்று உடன்படிக்கை பெற்றவர்கள் பரலோக ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டவர்கள் என்பதை மறக்கக்கூடாது. உங்களுடைய நாமங்கள் பூமியில அல்ல பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய நாமங்கள் பரலோக ராஜ்யத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பெயர்கள் நீ ஞானஸ்நானம் பெற்ற அன்னைக்கு உங்கள் பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டது. நீங்கள் கர்த்தருக்காக உங்களை ஒப்பு கொடுத்த அன்றைக்கு உங்களுக்காக பரலோக ராஜ்யம் திறக்கப்பட்டது, வானம் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நம் கண்கள் ஆவிக்குரிய மனிதன், ஒரு ஆவிக்குரியவள் கண்களை அடைத்தால் வானம் திறந்திருக்கிறத பார்க்கணும். பிதாவாகிய தேவன் வீற்றிருக்கிறத, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை, நீடிய ஆயுசுள்ளவர் வீற்றிருக்கிறத பார்க்கணும். அக்கினி மயமான ரதங்களிலே ஆமென் அவருடைய சக்கரங்கள் அக்கினி மயமான சக்கரங்களோடு ஆமென் அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தரை கண்கள் பார்க்கணும். ஓ ரகதலரல ஷிகலரனா. ஓ ஹல்லேலூயா. மேலானவைகளை பார்த்து உங்கள் இருதயம், மேலானவைகளை பார்த்து உங்கள் இருதயம் வாழ துவங்கும் போது பூமிக்குரியவைகளை குப்பையாய் தூசியாய் உதறிவிட்டு கர்த்தருக்காக ஓட துவங்குவாய் ஆத்துமாவே. இன்னும் ஏன் சில பாவங்களை உன்னால் விடுபட முடியலை? அவன் ஏன் இன்னும் சில உலக இச்சைகளிலிருந்து உன்னால் தப்ப முடியலை? கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நோக்கி ஓடு. உன் இருதயம் மேலானவைகளை பார்த்து ஓட துவங்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, ராஜாவை என் கண்கள் பார்க்கணும், ராஜாவை என் கண்கள் பார்க்கணும். நான் பூமிக்குரியவைகளை அல்ல நான் பார்த்து வாழ்வது, என் ஆண்டவரை பார்த்து நான் வாழணும். சேவா சுற்றி இருக்கிறவர்கள் கல்லெறிந்த நேரத்திலும் அவன் இருதயம் சற்று கூட கலங்கலை. ஏன்னா அவன் கண்கள் பார்த்து கொண்டிருந்தது தேவனை, அவனுடைய இருதயம் சார்ந்திருந்தது கர்த்தரை. ஆமென். அதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஆமென் என் இருதயத்திற்கு பிரியமான நீ, ஆமென் ஒரு ஸ்திரீ தன் பிள்ளையை சரீரத்திலிருந்து பெற்றெடுக்கிறது போல என் இருதயத்திலிருந்து உன்னை எனக்காக பெற்றெடுத்தேன். இரத்தத்தோடு வலிகளோடு வேதனைகளோடு உன்னை எனக்காக பெற்றெடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரகபலதிபனரோ ரிகமனோ சந்துராதனரோ ரிகவல் பௌடமனோ ரகவரவலவோ சந்துரே ரிகலரதலரா. பரம் திறக்கப்பட்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமையை கண்கள் காண்கிறபடியா ஸ்தோத்திரம். ஆமென். உடைய தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் கண்கள் காண்கிறபடியா ஸ்தோத்திரம். பரலோக ராஜ்யத்தின் மகிமை ஒவ்வொருவருக்கும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரம்.
Rakabababababalara. Rikabababala shigamamana. Dirana digaradalarana. Rira derisikamamana. Rikabarabarabarabarabarabarabara. Udabarabaraba shabarabarabarabara. Dira 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 baraba. Rikabarabaraba shanti rikabarabarabara. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் சொல்வோமா உயரமும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே கரம் உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் சொல்வோமா சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் அல்லேலூயா எல்லா நாமத்திலும் மேலானவர் முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன் எல்லா நாமத்திலும் முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர் இருந்தவரும் சீக்கிரம் இப்போ எல்லாரும் சத்தம் உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் போதாது எல்லாரும் சத்தம் உயர்த்தி
எங்கள் நடுவில் கிரியை செய்து கொண்டிருக்கிற சர்வலோக சக்கராதிபதியே, ஆமே, நம்முடைய தூதர்கள் எங்கள் நடுவில் இறங்கி சபையை கலக்கினபடியா ஸ்தோத்திரம். எல்லா வியாதிகள் மறைந்தபடியா ஸ்தோத்திரம். எல்லா போராட்டங்களும் அழிந்தபடியா ஸ்தோத்திரம். ஆமே, உம்முடைய இருதயத்திலிருந்து பெற்றெடுத்த உம்முடைய ஜனத்தை உம்முடைய இருதயத்தில் நீர் முத்திரையாக பதித்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஜனத்தை உம் அண்டையில் நீர் சேர்த்து கொண்டபடியா ஸ்தோத்திரம். ஆமே, உம்முடைய மகிமைக்காய் நன்றி. தொடர்ந்து எங்கள் நடுவில் பெரிய காரியங்களை வெளிப்படுத்துகிறபடியா ஸ்தோத்திரம்.